ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து போரான் ட்ரைஃப்ளோரைட் BF3. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, யூசஸ் ஆஃப் டைபோரன் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். டைபோரன்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட யூசஸ்லாம் என்ன, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பனானா பாண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுது, 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, இது எல்லாமே வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்து பார்த்துருப்போம். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம போரான் ட்ரைஃப்ளோரைடு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, போரான் ஆக்சைடோட நம்ம கால்சியம் ஃப்ளூரைட் ப்ளஸ் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து போட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது 2BH3 அந்த ஃபார்ம் ஆகுது. BH3 ஃபார்ம் ஆன பிறகு நம்ம மறுபடியும் கார்பன் போட்டு ஃப்ளூரின் போடும்போது நமக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு வெளியே போயிட்டு போரான் ட்ரைஃப்ளோரைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இது ஏன் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்ல பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போரான் trifluoride is obtained by the treatment of calcium fluoride with boron trioxide in the presence of concentrated acid, right? Concentrated sulfuric acid. But it can also be obtained treating boron trioxide with carbon and fluoride, right? அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து BH3 வந்து ஃபார்ம் பண்ண பிறகு அந்த BH3 ல இருந்து நம்ம BF3 கொண்டு வரோம். இல்ல நம்ம ஒருவேளை டைரக்டா BH3 எடுத்தோம் அப்படின்னா அந்த BH3 ல இருந்து நம்ம டைரக்டா நம்ம இதுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட டைரக்டா BH3 இருக்கு அப்படின்னா BH3 ல இருந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம். அப்போ BH3 பிளஸ் என்ன பண்ணலாம், BH3 ல இருந்து நம்ம கால்சியம் சல்ஃபேட் எடுத்துட்டு நமக்கு கால்சியம் ஃப்ளூரைடு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து BH3 ல இருந்து BF3 வந்து மாறிடும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 2BO3 பிளஸ் கார்பன் பிளஸ் ஃப்ளூரின். ஸோ இது வந்து நமக்கு வந்து BF3 வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா PHN2BF4 அதுல இருந்து வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இது என்ன ப்ராசஸ் அப்படின்றது பார்த்துக்கலாம். இன் லெபார்டரி பியூர் BF3 இஸ் ப்ரிப்பேர்டு பை தி தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் பென்சீன் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரைடு. ஸோ பென்சின் டயசோனியம் அயான்ல இருந்து நம்ம வந்து போரான் ட்ரைஃப்ளோரைடு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ பென்சின் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரைட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது போரான் ட்ரைஃப்ளோரைடு வந்து ஃபார்ம் பண்ணுது. போரான் ட்ரைஃப்ளோரைடு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபினைல் ஃப்ளூரைடு வந்து கிடைக்குது. பிளஸ் வந்து N2 வந்து தனியாக கேஸா வந்து வெளியே போகுது. நைட்ரஜன் கேஸ் வந்து இங்க இருந்து வெளியே போகுது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் போரான் ட்ரைஃப்ளூரைடு வந்து பிளேனார் ஜாமெட்ரி. ஸோ அது வந்து ஒரு பிளேன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா BF3 பொறுத்த வரைக்கும் நம்ம அமோனியா சேர்க்கும் போது அமோனியால இருக்கிற ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அதுக்கு போரானுக்கு வந்து நமக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் வந்து எதை நோக்கி போகுது, போரானை நோக்கி போகுது. இப்போ உதாரணத்துக்கு இங்க நைட்ரஜனுக்கு மேல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எங்க போகும் அப்படின்னா இந்த போரானை நோக்கி போகும். அப்ப இங்க வந்து ஒரு போரான் ட்ரைஃப்ளோரைடு வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ போரான் ட்ரைஃப்ளோரைடுக்கு நைட்ரஜன் வந்து ஒரு ஆக்சிஜனை கொடுக்குது, ஒரு பாண்டை வந்து கொடுக்குது. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அப்ப 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப 4 எலக்ட்ரான்ல இருந்து ஒரு 2 எலக்ட்ரான் வந்து போரான் ட்ரைஃப்ளோரைடு நோக்கி போகும். அப்ப இந்த போரானை நோக்கி போகும். அப்ப இங்க வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் போரிக் ஆசிட். அப்ப போரிக் ஆசிட் ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து போரான் ட்ரைஃப்ளோரைட்ல இருந்து நம்ம போரிக் ஆசிடை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். அப்ப போரான் ட்ரைஃப்ளோரைடோட நம்ம வாட்டர் மாலிகுல் சேர்க்கும் போது நமக்கு வந்து போரிக் ஆசிட் கிடைக்குது. போரிக் ஆசிட் போக நமக்கு HF வந்து கிடைக்குது. HF ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா இங்க வந்து நம்ம ஃப்ளூரின் வந்து நம்ம ஜாஸ்தியா எடுத்திருக்கோம். ஸோ இங்க இருக்கிற ஃப்ளூரின் வந்து இங்க போயிட்டு HF வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போரிக் ஆசிட்ல இருந்து மறுபடியும் நம்ம HF போட்டோம், 12HF போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, ஹைட்ரஜன் அயான் வந்து கிடைக்குது. இது போக BF4 மைனஸா வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையனை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஆனையன் ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு நமக்கு வந்து அயான் வந்து வாட்டர் மாலிகுல் வந்து வெளியே போகுது.
ஸோ நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு போரான் ட்ரைஃப்ளூரைடை எடுத்து நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணும்போது ஹைட்ரலைஸ் பண்ண பிறகு நமக்கு என்ன கிடைக்குது, போரிக் ஆசிட் கிடைக்குது, H+ அயான் கிடைக்குது. H+ அயான் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா நமக்கு வந்து BF4- வந்து கிடைக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸா வந்து கிடைக்குது. ரைட்டா? ஸோ இதான் வந்து இங்க சொல்ல வந்திருக்காங்க. அப்ப ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத வந்து இங்க நெட் ரிசல்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போரான் ட்ரைஃப்ளூரைடு இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் HBF ஹைட்ரஜன் BF4 HBF4 வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அதை ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம இதை வந்து நம்ம போரான் ட்ரைஃப்ளூரைடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டலிஸ்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில BF3 வந்து நிறைய கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்றாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட். ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட்ல BF3 வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. குளோரினேஷன், புரோமினேஷன், அதே மாதிரி ஃப்ளூரினேஷன்ல வந்து நமக்கு இதை வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ பென்சீனை ஃப்ளூரினேஷன் பண்ணணும் அப்படின்னா BF3 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம். போரான் இது வரைக்கும் பார்த்தோம். போரானுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்க்க போறது அலுமினியம், AlCl3. ரைட்டா? அப்ப இதோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்க்கும்போது அலுமினியமோட HCl சேர்க்கும்போது நமக்கு 2Al3 கிடைக்குது. இதுக்கப்புறம் ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அலுமினியம் ஹைட்ரேட் அயானை வந்து நம்ம HCl ஓட போடும்போது நமக்கு அலுமினியம் குளோரைடு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து வெளியே போகும். இங்க எப்படி ஹைட்ரஜன் வெளியே போச்சோ அதே மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். ஆனா நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம், OH- அயான் வந்து இங்க எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். ஸோ இந்த OH- அயான் தான் இங்க போயிட்டு நமக்கு வந்து இங்க வாட்டர் மாலிகுலா வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த OH- அயான் இங்க போயிடும். அப்போ மொத்தமா என்ன ஆகுது, இங்க வந்து நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் வந்து ஃபார்ம் பண்ணுது. ரைட்டா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கும்போது மேக்ஆஃபி ப்ராசஸ். அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடுல இருந்து நம்ம கார்பன் போட்டு அதுக்கப்புறமா குளோரின் ஆட் பண்ணி நமக்கு வந்து AlCl3 வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இங்க இருக்கிற ஆக்சிஜனையும் இங்க இருக்கிற கார்பனையும் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடா வந்து வெளியே போகுது. நெக்ஸ்ட் வந்து Al அலுமினியம் பார்க்கும்போது 3Al2, அப்புறம் 100 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணும்போது 2AlCl3 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்ப அன்ஹைட்ரஸ் அமோனியம் குளோரைடு இஸ் கலர்லெஸ். சோ இதான் பார்க்க அன்ஹைட்ரஸ் அமோனியம் குளோரைடு சால்ட் பார்க்க ஒயிட் கலர்ல இருக்கும், கலர்லெஸ். அமோனியம் ஹைட்ரேட் அன்ஹைட்ரஸ், அது வாட்டர் மாலிகுல் இல்லாம இருக்கிற அன்ஹைட்ரஸ். அன்ஹைட்ரஸ்னால அது வந்து வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடாது, அதான் வந்து அன்ஹைட்ரஸ். அண்ட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அமோனியம் குளோரைடு இன் அசிடிக் இன் நேச்சர். அதாவது அமோனியம் குளோரைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி அசிடிக் இன் நேச்சரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ அப்படின்னா சால்ட் ஃபார்மா இல்லாம லிக்விட் ஃபார்மா இருக்கும்போது. அக்வஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அக்வஸ் சொல்யூஷன் லிக்விட் சொல்யூஷன்ல it is also produce hydrogen chloride fumes in the most moist air. அப்ப வாட்டர் மாலிகுல் உள்ள போகும்போது இல்ல மாய்ஸ்சர் உள்ள போகும்போது HCl fumes வந்து நமக்கு வந்து வெளியே போகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. fumes அப்படின்றது இந்த புகையா போறது, கேஸ் ஸ்டேட்ல இந்த HCl வந்து இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் ஹைட்ரேட்டை பொறுத்த அளவுக்கு it forms அலுமினியம் ஹைட்ரேட். அப்ப அலுமினியம் ஹைட்ரேட்டுக்கு வந்து நமக்கு வந்து அலுமினியம் குளோரைடு பிளஸ் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னது, பேஸ். இது வந்து ஆசிட். அப்ப ஆசிடும் பேஸும் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு AlOH ட்ரைஸ் வந்து கிடைக்குது. இது போக அமோனியம் சால்ட் வந்து கிடைக்குது, அமோனியம் குளோரைடு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அலுமினியம் குளோரைடை வந்து நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது NaAl2 சோடியம் அலுமினேட் வந்து கிடைக்குது, சோடியம் அலுமினேட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் மாலிக்யூல் பிளஸ் வந்து சோடியம் குளோரைட் சால்ட் வேற வந்து கிடைக்குது. ஸோ இதுல இருக்கிற குளோரின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோடியம் கூடயும் தனியா ரியாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து Al அந்த அலுமினியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோடியம் கூட தனியா ரியாக்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த இதுல இருக்கிற ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சோடியம் கூடயே இருக்கும். அப்போ நமக்கு வந்து Al2 NaAlO2 வந்து கிடைக்குது, சோடியம் அலுமினியம் ஆக்சைடு. நமக்கு இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்டல் அலுமினேட் அப்படின்றத வந்து சொல்றோம், சோடியம் அலுமினேட். ஏன்னா ஒரு இது வந்து பிளஸ் சார்ஜ்ல வந்து இருக்கணும், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ்ல வந்து இருக்கணும். ஏன்னா இங்க O2 இருக்கிறதுனால அந்த மைனஸ் சார்ஜ் வந்து அலுமினேட் அப்படின்றத வந்து நம்ம சொல்றோம். சோ இது பிஹேவ்ஸ் லைக் லூயிஸ் ஆசிட். அலுமினியம் குளோரைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா
இங்க அமோனியால இருக்கிற 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வாங்கி நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் AlCl3 6NH3 6 அமோனியா. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ it behaves like a Lewis acid to form an addition compounds with ammonia, phosphate, carbonyl chloride. அப்போ அமோனியா, பாஸ்பீன், அப்புறம் வந்து கார்பனைல் குளோரைடோட நமக்கு வந்து அடிஷனல் ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது அலுமினியம். ஸோ இதை வச்சு நம்ம இது வந்து லூயிஸ் ஆசிட் அப்படின்றது வந்து அலுமினியம் குளோரைடை வந்து நம்ம வந்து சொல்றோம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அலுமினியம் குளோரைடோட யூசஸ் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து குளோரினேஷன் ஆஃப் பென்சீன். ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து AlCl3 தான் நம்ம வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ பென்சீனை வந்து குளோரினேஷன் பண்ணணும் அப்படின்னா Cl போடுவாங்க. ஆக்சுவலா அந்த Cl வந்து எங்க இருந்து வரும்னா அலுமினியம்ல இருந்து தான் வரும். AlCl3 Al2Cl6 வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு வந்து மிச்சம் என்ன கிடைக்கும்னா AlCl3யும் HClயும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது மட்டும் அல்லாம பெட்ரோல் பை கிராக்கிங் மினரல் ஆயில்ஸ்ல இருந்து நமக்கு இது வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்டலிஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் டைஸ், ட்ரக்ஸ், பெர்ஃபியூம்ஸ்ல இது எல்லாமே AlCl3 வந்து நம்ம வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆலம்ஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் ஆலம். ஸோ இது வந்து ஒரு டபுள் சால்ட்னு கூட சொல்லலாம். ஸோ பொட்டாசியம் அலுமினியம் ஹைட்ரேட், அதாவது இது வந்து 12H2O வரும். இது வந்து டபுள் டைம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்ப K2SO4 Al2SO4 .24H2O வந்து இங்க எடுத்திருக்காங்க. இங்க வந்து 12H2Oவும் வரல, தப்பு கிடையாது. ரைட்டா? ஸோ the name of aluminum is given to double salt of potassium aluminum sulfate. ஸோ பொட்டாசியம் சல்ஃபேட் இருக்கும், அலுமினியம் சல்ஃபேட் இருக்கும், பிளஸ் வந்து வாட்டர் மாலிகுல் வந்து இருக்கும். அதே மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்கும். மெம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல், ரெண்டாவது ஒரு மெட்டல், அதுக்கப்புறம் நமக்கு வந்து 2 மெட்டல் சல்ஃபேட் வந்து இங்க வந்து இருக்கும். நமக்கு இங்க பொட்டாசியம் போடுறது பதிலா மெக்னீசியமும் போடலாம், அலுமினியம் போடலாம். அப்ப இங்க மெக்னீசியம் போட்டா அப்படின்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? மெக்னீசியம் இருக்கும், Mg வந்து இருக்கும், அதுக்கடுத்து வந்து அலுமினியம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப மெக்னீசியம் அலுமினியம் சல்ஃபேட்டும் போடலாம், அது வந்து தப்பு கிடையாது. சோ வேர் M இஸ் a யூனிவேலன்ட் மெட்டலா வந்து இருக்கணும். யூனிவேலன்ட் மெட்டல் பிளஸ் ஆர் அப்படி இல்ல அப்படின்னா NH4 மாதிரியான மாலிகூல்ஸ்ல வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து M இஸ் a ட்ரைவேலன்ட் Al3+, அடுத்த M வந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்கணும், அதாவது ட்ரைவேலண்டா வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து இங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இதான் வந்து பொட்டாசியம் பார்க்க கல்கண்டு மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பவுடராகவும் கிடைக்கும். இது வந்து கிறிஸ்டல், இந்த மாதிரி பவுடராகவும் பொட்டாசியம் வந்து கிடைக்கும். ஸோ ஆலம்ஸ் என்னென்ன ஆலம் இருக்கு அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. பொட்டாசியம், சோடியம் ஆலம், அமோனியம் ஆலம், குரோம் ஆலம். ஸோ பொட்டாசியம்ன்றது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, கண்ணாடி மாதிரி. ஸோ சோடியம் ஆலம் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் ஆலம் வந்து நமக்கு வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. குரோமியம் ஆலம் வந்து நமக்கு வந்து கருப்பட்டி மாதிரி இருக்கு, பார்க்க இது கட்டி பெருங்காயம் மாதிரி இருக்கும் இது பார்க்கிறதுக்கு. ஸோ இது வந்து என்னென்ன காம்பினேஷன்ல இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொட்டாசியம் ஆலம் வந்து K2SO4 plus Al2SO4 .24H2O. நெக்ஸ்ட் வந்து சோடியம் ஆலம், அப்ப Na2SO4 Al2SO4. நெக்ஸ்ட் வந்து 24H2O. ரைட்டா? ஸோ இதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அமோனியம் ஆலம் NH4 twice SO4 Al2SO4 thrice .24H2O. நெக்ஸ்ட் வந்து குரோமியம் ஆலம் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து பொட்டாசியம் இருக்கும், பொட்டாசியம் பிளஸ் குரோமியம், பொட்டாசியம் சல்ஃபேட் பிளஸ் குரோமியம் சல்ஃபேட் கிவ் பிளஸ் வந்து .24H2O வாட்டர் மாலிகுல் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து அந்த ஆலம்ஸ் உடைய காம்பினேஷன்ஸ். இது எல்லாமே வந்து டபுள் சால்ட்ல ஒரு எக்ஸாம்பிள். ரைட்டா? ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் இதை வந்து எடுத்துக்கிறாங்க. பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் .4AlOH ட்ரைஸ். ஸோ இங்க வந்து நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் வரணும் இல்லையா, அதனால அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் எடுத்துக்கிறாங்க, பிளஸ் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க. சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு போட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பொட்டாசியம் சல்ஃபேட்டையும் அலுமினியம் சல்ஃபேட்டையும் .12H2O. ஸோ இதை வந்து தனித்தனியா பிரிஞ்சு நிக்குது. ஸோ இதை வந்து நமக்கு வந்து திருப்பி ஒன்று சேர்க்கணும். ஸோ இதை நம்ம திருப்பியும் இந்த மாதிரி திருப்பி நமக்கு வந்து இங்க வந்து ஃபார்ம் ஆகும்.
ஸோ இது வந்து இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ பொட்டாசியம் சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட் ப்ளஸ் வந்து 24H2O நம்ம மிங்கிள் பண்ணும்போது நமக்கு ரியாக்ஷன்ல வந்து நமக்கு வந்து இந்த சால்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலுமைட் the Allen stone is the naturally occurring and it is K2SO4 dot Al2SO4 dot 4AlO3. ஸோ அந்த ஹைட்ராக்சைடுல இருந்து தான் நமக்கு வந்து பொட்டாசியம் சால்ட் வந்து கிடைக்குது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது பொட்டாஸ் ஆலம் இஸ் a white crystalline solid soluble in water and insoluble in alcohol. இதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம பொட்டாசியம் அலுமினியம் தண்ணியில போடும்போது கரையும், ஆனா ஆல்கஹால்ல போடும்போது கரையாது. இது வந்து அசிட்டிக் டியூ டு த ஹைட்ராக்சைல் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட். அந்த அலுமினியம் சல்ஃபேட்டோட ஹைட்ராக்சைல் இருக்கிறதுனால இது வந்து ஸ்லைட்லி அசிட்டிக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொட்டாசியம் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் 365 கெல்வின்ல வந்து நம்ம ஹீட் பண்ண முடியும், அவ்வளவு தூரம் நம்ம தாங்கும். அட் 475 கெல்வின்ல இட் லெசஸ் வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன். அப்போ நம்ம 400 டிகிரிக்கு மேல 400 கெல்வினுக்கு மேல ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டர் மாலிகுல் பிரேக் ஆகுது. அப்ப இந்த வாட்டர் மாலிகுல் மட்டும் பிரேக் ஆகுது. அப்புறம் வந்து ஹீட்டிங் ரெட் ஹாட்டுக்கு நம்ம ஹீட் பண்ணும்போது பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும் தனித்தனியா வந்து பிரிஞ்சிருது. அப்போ அலுமினியம் வந்து தனியா பிரியுது, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து தனியா பிரியுது. அப்ப ஹை டிகிரில நம்ம ஹீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்டர் மாலிகுல் பிரியுது, நெக்ஸ்ட் பொட்டாசியம் சல்ஃபேட் வந்து பிரியுது, நெக்ஸ்ட் அலுமினா அது மட்டும் வந்து தெரியுது. அலுமினா அப்படிங்கிறது Al2O3 அது மட்டும் தனியா பிரியும். நெக்ஸ்ட் வந்து SO3 வந்து நமக்கு வந்து தனியா வந்துடும். நம்ம ஹீட் பண்ணும்போது எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட். ஸோ இது பொட்டாசியம் அலுமினியம் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர்ல, வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ்ல, அப்புறம் வந்து டையிங் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ லெதர் இண்டஸ்ட்ரீஸ்ல முக்கியமா யூஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து இங்கே எம்ப்ளாய்டு செப்டிக் ஏஜென்ட் அரஸ்டிங் த ப்ளீடிங். அப்போ நமக்கு ரத்தம் எங்கேயாவது வருது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பொட்டாசியம் அலுமினியம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சில்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு செப்டிக் ஏஜென்ட், ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் மாதிரி நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து யூசஸ் ஆஃப் பொட்டாசியம். ஸோ குரூப் நம்பர் 14 கார்பன் குரூப்ஸ். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.